ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை போட்டுட்டு ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த அலசின தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இந்த அலசின தண்ணியில் நிறைய சத்து இருக்குது. இதை செடிக்கு ஊற்றும் போது செடியெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக வளரும். அலசினதுக்கு அப்புறமா நம்ம நல்ல தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 5-6 பல் பூண்டு போட்டுட்டு இதில் 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு இது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 4 கப் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. டிப்ஸ் லவனியா சேனலுக்கு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டெய்லி அப்டேட்டுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.